வாங்குவது தவறா? கடன் வாங்குவது தவறில்ல. ஏன்னா நமக்கு மீறி போனால் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று வீட்டுக்கு வாங்குறதாகட்டும், ஒரே மூட்டை செலவு வரும். ஒரு சிமெண்டி மூட்டை ஒரு வாங்கினாத்த கட்ட முடியும், கல் வாங்கினாத்த கட்ட முடியும், கையில் காசு இல்லை அப்படின்னா கடன் வாங்கி தந்துடணும். ஒரு 10,000 20,000 50,000 இது அளவுக்கு வாங்கி தந்துடுவோம். வாங்குவதெல்லாம் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம சம்பாரித்து அதை கட்டுற மாதிரி இருக்கும். கட்டுற அளவுக்கு வாங்கலாம், கட்டுற அளவுக்கு எவ்வளோ முடியுதோ வாங்கலாம். சரிங்க. ரொம்ப அதிகமாக தலையில் சுமை வச்சுட்டு 20,000 25,000 கட்டுறது கஷ்டம். குறைஞ்ச அளவு எவ்வளோ கட்டலாம்? 3,000. அதிக அளவு 7,000. நம்ம சம்பளம் அப்போ 25,000 இருக்கும். 25,000 இருந்தால் 7,000 கட்ட முடியும். அதில் நம்ம குடும்ப செலவு, நம்மளுக்கு குழந்தைகள் இருக்குது, குழந்தை செலவு, அப்புறம் பர்சனலு, சாப்பாடு செலவு எல்லாமே போக ஒருத்தரோட சம்பளத்தில் 7,000 மிச்சம் பிடிச்சி கட்டுறது ரொம்ப கஷ்டம். 25,000க்கு 7,000 பிடிச்சி கட்டுறது கஷ்டம். 25,000 வாங்கிட்டு மாதம் 22,000 கட்டுற மாதிரி சூழ்நிலைக்கு இது இருந்ததுன்னா அது பயங்கர கஷ்டம். எல்லாமே போக அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கி அங்கே கொடுக்க, அங்கே வாங்கி இங்கே கொடுக்க, அதை வாங்கி இங்கே பிடுங்க, இங்கே வாங்கி அங்கே போட்டு அப்போ நம்ம வாங்குகிற கடனை விட பல்மடங்கு ஆயிரும். 40,000 50,000 கொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் நம்ம எங்கெங்கேயோ போய் ஒழியும். அதெல்லாம் சிரமம் பிடிச்சது. 25,000 சம்பளம்னா 7,000 அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 3,000 4,000 கூட இப்போ அப்போ தான் நம்மளோட வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியும். நிம்மதியாக போயிட்டு வர முடியும். நடக்க பிடிக்க நல்லா இருக்குது. ஒரு சொந்தக்காரர்கிட்ட பேசுறதுக்கு நல்லா இருக்குது, ஒரு நண்பர்கிட்ட பேச நல்லா இருக்குது, பாத்தைங்கிட்ட பேசுறதுக்கு நல்லா இருக்குது. கடன் அதிகமாக போச்சுன்னா நம்மளோட டிப்ரெஷன், நம்மளோட கவலைகள், முகத்தில் ஏற்படும் அந்த மாற்றங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஒரு டல்லாக இருக்குது, ஒரு நோம்பி நொடி இருக்காது. நம்ம ஊரில் ஒரு விசேஷம், நம்ம கோவில் விசேஷம் மற்றும் ஏதோ ஒரு விசேஷங்கள் அப்படின்னு போய் ஒரு பக்கம் நிற்கும்போது நம்ம எப்பப்போ டல்லாகவே இருப்போம். சிரிப்பாக இருந்தாலுமே மனசு உள்ளே எல்லாம் வேதனையாக இருக்குது, வெளியே சிரிப்பாக இருக்குது, பயங்கர கஷ்டமாக இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு நம்ம கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வாங்க சிறப்பு. கடன் வாங்காமல் இருக்க முடியுமானா அதெல்லாம் ரேரு, கஷ்டம். வாங்கினாலும் கட்டுற அளவுக்கு வாங்கிட்டால் நம்மளுக்கு பெட்டர். சரிங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா. அது மேக்ஸிமம் இந்த சொந்த தொழில் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் வாங்கி ரொட்டேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. சரிங்களா. ரொம்ப வாங்கினீங்கன்னா கட்ட முடியாது. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஓடுற சேல்ஸ் 1,000 இருந்ததுன்னா அதே 800 கட்டினா என்ன ஆகுறது? அப்புறம் பொருளெல்லாம் எப்படி வாங்குறது? அதாகாது. 1,000 ஓடிச்சுன்னா ஒரு 200 கட்டுற மாதிரி தான் வாங்கலாம். மற்றது பொருள் வாங்கலாம், ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். இப்படி தான் பணம் நிறைய பக்கம் நடக்குது. கையில் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நிறைய போட்டு ரொம்ப சிரமத்தில் ஆல்ட்ரு பண்ணுறாங்க.